ஆறுபடை வீடுகளில் சேர்க்கப்படாத ஒரு முருகர் கோவில்னா, அது இந்த முருகர் கோவில சொல்லலாம். இந்த முருகர் கோவில்ல பல விசேஷங்கள் இருக்கு. ராவணனை கொன்ற ராமன் பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு மேல இருக்க தீர்த்தத்தில தான் நீராடி இருக்காரு. ஔவைக்கு சுட்ட பழத்தை கொடுத்த இடமும் இதுதான். 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது தான் இந்த கோவில். 92 அடியில இருக்க முருகர் சிலை. உலகிலேயே 3வது மிகப்பெரிய முருகர் சிலையா இந்த சிலை தான் இருக்கு. இதுபோல பல சிறப்புகள் கொண்டது தான் இந்த தீர்த்தகிரி வடிவேலு சுப்பிரமணியர் திருக்கோவில். கரெக்ட்டா வேலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில இருக்க புதிய ஒசூர் அப்படின்ற ஊர்ல தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த முருகர் கோவில பத்தின முழு விவரத்தை இந்த வீடியோல பார்ப்போம். இந்த கோவிலுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வழி இருக்கு. அதுக்கப்புறம் இது போல ரோடு வழியும் இருக்கு. இந்த படிக்கட்டு வழியா நம்ம ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 100 படிக்கட்டுகளுக்கு மேல நம்ம ஏறுறது போல இருக்கும். நான் ரோடு வழியா தான் போனேன். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அருமையா போட்டிருக்காங்க. மலைக்கு மேல கோயில் கிட்ட வரைக்கும் இந்த ரோடானது இருக்கு. சுமார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேல பழமையானது தான் இந்த வடிவேலு சுப்பிரமணியர் திருக்கோவில். வள்ளி, தெய்வானை, முருகர்ன்னு சொல்லிட்டு 3 பேர் இங்க இருக்காங்க. ராவணனை கொண்ட ராமன் பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு மேல இருக்க தீர்த்தத்தை நீராடி தான் காலாஸ்திரி தோஷத்தை போக்கிக்கிறாரு. தீராத பாவத்தை செஞ்சவங்க இந்த தீர்த்தத்துல நீராடினா அந்த பாவம் போக்குன்றது நம்பிக்கை. ஆனா இந்த மலைக்கு மேல இருக்க குரங்குகள் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்துல குளிக்க விடாம தடுக்குமா. முருகப்பெருமான் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு நாவல் பழங்களை உதித்து விட்ட இடம் இதுதான். இந்த கோவிலோட தலவிருட்சமா நாவல் மரம் தான் இருக்கு. இப்படி பல சிறப்புகள் பெற்ற இந்த புனித ஸ்தலம் வடிவேலு சுப்பிரமணியர் திருக்கோவில பார்த்தீங்கன்னா வேலூர் சுற்றில இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா திருமணமானது இந்த இடத்துல செய்து கொள்கிறாங்க. இந்த கோவில்ல இருக்க வடிவேலு சுப்பிரமணியர் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்குறாரு. பார்க்கவே ரொம்பவும் அழகா இருக்காரு. ரொம்ப சின்ன சிலை தான். இந்த கோவிலோட எதிர் திசையில பார்த்தீங்கன்னா இது போல ஒரு முருகர் சிலையானது இருக்கு. 92 அடி உயரத்துல. மலேசியா முருகர், முத்துமலை முருகருக்கு அடுத்தபடியா இந்த முருகர் சிலை தான் இருக்கு. உலகத்திலே 3வது மிகப்பெரிய முருகர் சிலை இதுதான். உலகத்திலே மலைக்கு மீது அமைக்கப்பட்ட உயரமான முருகர் சிலை இங்கே தான் இருக்கு. இந்த வடிவேலு சுப்பிரமணியரோட சிலையானது பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி தான் குடமுழுக்கானது செய்து திறந்து வைத்தாங்க. இந்த முருகர் சிலையானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஞ்ச நிலையில் இருக்கும். ஏன் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா, மலேசியா முருகர் முத்துமர முருகரை விட கொஞ்சம் தனித்து தெரியணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் சாய்ந்த நிலையில் இது போல் செஞ்சுருக்காங்க இந்த முருகர் சிலையை. ரொம்பவும் அழகாக இருக்க தீர்த்தகிரி மலைக்கு மேலே அமைந்து இருக்கும் தமிழ் கடவுள் முருகனை இன்னும் நீங்கள் போய் பார்க்கலன்னா சீக்கிரமாக போயிட்டு நேரில் பாருங்கள். உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.